இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஹேண்ட்ஸம் ஒயிட் ஃபேரி ஸ்னேக் அப்படிங்கிற ட்ராமா பற்றி தான். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு பாட்டி தான் காட்டுறாங்க. அந்த பாட்டி தன்னோட கையில் ஒரு லாந்தர் விளக்கை ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு, பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இது நாகக்கடவுளுக்கான வருஷம் இல்லையா, அதனால தான் விளக்கேற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த பாட்டி தன்னோட ஃப்ளாஷ்பேக்குள்ளே சொல்லிட்டு போகிறாங்க. நான் உன்னோட வயசில் இருக்கும் போது நான் ஒரு பாம்பை காப்பாற்றினேன் தெரியுமா அப்படின்னே சொல்லிட்டு நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு வெள்ளை நாகத்தை எங்கேருந்து பிடிச்சிடுறாரு. அதை பார்த்த உடனே, அடடா இது ரொம்ப சூப்பராச்சே, இந்த நாகத்தை விற்றா இதுலேருந்து ரொம்ப அதிக அளவு பணத்தை பெற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ அதை பார்த்து அவங்களுடைய பொண்ணு, அப்பா வேண்டாம் அந்த நாகத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சே, உனக்கு என்ன தெரியும், நீ சின்ன பொண்ணு, அமைதியாக இரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. அவர் அந்த நாகத்தை கூண்டில் போட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு கூண்டுலையும் அதை விற்கிறதுக்காக அடைச்சி வச்சிடறாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு யாருக்குமே தெரியாமல் அந்த நாகத்துக்கிட்ட போய் அந்த நாகத்தை கூண்டுலேருந்து தப்பிக்க வைக்கிறா. அந்த நாகமும் அந்த பொண்ணை ரொம்ப நன்றின்ற மாதிரி திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போகுது. இது எல்லாமே அந்த பாட்டி அவங்களோட பேத்திக்காக ஒரு கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்ல விஷயத்த செஞ்சீங்கன்னா உனக்கு நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்னாச்சு பாட்டி சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணும் கேட்க, இப்போ குழந்தையா இருந்த அந்த பொண்ணு ரொம்பவே பெரியவளாக வளர்ந்துட்டு இருப்பா. அது பனி பொழியிற காலம் இல்லையா, அதனால வீட்டுக்கு விறகு சேகரிக்க காட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு பெரிய உருவம் பனிப்பொழிவில் தெரியும். அது என்னன்னு சரியா பார்த்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது அது ஒரு பெரிய பனிக்கரடின்னு. அது ஒரு பெரிய கரடின்னு. நான் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கரடியை பார்த்ததில்ல தெரியுமா. இப்போதான் நான் அந்த மாதிரி ஒரு கரடியை பார்க்குறேன். அது பார்த்த அந்த நொடியில் இன்னைக்கு என்னோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரடி அந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்பவே ஆக்ரோஷமாக வேகமாக அந்த பொண்ணை நோக்கி ஓடி வரும். அப்போ அந்த பொண்ணு தன்னோட 2 கண்களையும் மூடிக்கும். இன்னையோட நம்ம உயிர் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருப்பா. உடனே எங்கிருந்து ஒரு குரல் கேட்கும், நில்லு அப்படின்னு. நில்லு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இது புது வருஷத்தோட ஆரம்பம், நீ தயவு செஞ்சு எந்த அசம்பாவியத்தையும் பண்ணிடாத, இங்கிருந்து முதல்ல போ அப்படின்னு அந்த கரடியை பார்த்து அந்த நாகப்பாம்பு சொல்லும். அந்த நாகம் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த கரடியும் எதுவும் பேசாமல் அமைதியாக திரும்பி அந்த இடத்த விட்டு போகுது. அதை பார்த்த உடனே ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவா. அதை கேட்டுட்டு வேற எதுவுமே பேசாமல் தன்னோட கண்களோட மந்திர சக்தியால் தூங்கு, அமைதியாக தூங்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணும் மயக்கத்துக்கு போயிடுவா. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவள் அவளோட வீட்டில் இருப்பா. என்ன நடந்ததுன்னே யாருக்கும் தெரியலை. ஆனால் இந்த பொண்ணு சொல்கிற விஷயத்த யாரும் நம்புகிற மாதிரியும் தெரியல. நான் சொல்கிற விஷயத்த யாரும் நம்ப மாட்டேறாங்க அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே வருத்தம். எல்லோரும் அந்த பொண்ணு கனவு காண்றதா நினச்சாங்க. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒன்றும் கனவு காணலை, இது உண்மையாக நடந்த விஷயம் அப்படின்னு அந்த பொண்ணு முழுசாக நம்புகிறான். அப்படியே சில வருஷங்கள் போகுது. அந்த பொண்ணு இன்னும் பெரியவளாக வளர்ந்துடுறா. அப்புறம் என்ன ஆச்சு சொல்லுங்க பாட்டி அப்படின்னு அவங்களோட பேத்தி கேட்க அந்த பாட்டியும் கதையை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ அந்த பாட்டி பெரியவளாக வளர்ந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போகிற அளவுக்கு வளர்ந்து வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர வழியில் வேலை செய்கிற 2-3 பேர் அவங்கள பார்த்து, பாப்பா டம்ப்ளிங்ஸ் எடுத்துக்கிறியாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டே இருக்கும்போது வர வழியில் ஒரு போஸ்டரை பார்ப்பாங்க. அது ஒரு பாம்பு படம் போட்ட போஸ்டர் தான். அதை பார்த்த உடனே மெய் மறந்து அப்படியே பார்த்துட்ருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு காம்ரேட், உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த பொண்ணும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாரு. நான் இந்த ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இது சைனீஸ் நியூ இயருக்கான ஒரு பாம்போட படம், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாரு. இது நானே பெயிண்டிங் பண்ணது அப்படின்னு சொல்வார். ஆனால் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, காம்ரேட் இந்த டம்ப்ளிங்ஸை ட்ரை பண்ணுறீங்களா, இது நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க.
இப்படித்தான் நானும் உங்கள் தாத்தாவும் மீட் பண்ணோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இப்போ உடனே தாத்தாவும் வந்து, ஐயோ சீக்கிரம் வாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் தான் கதை பேசிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறாரு. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த டைமில் நம்ம மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லையா, அப்போது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பொண்ணுக்கும் அந்த காம்ரேடுக்கும் மேரேஜ் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியும், அந்த குழந்தைக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாத நேரத்தில் டாக்டர்கள் கூட எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களோட குழந்தைய காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், எதுவும் பண்ண முடியல, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு கை ரெண்டு கூப்பி அந்த நாகத்தோட கடவுளை வேண்டிக்கிறாங்க. தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கண்ணில் கண்ணீர் விட்டு எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க. திடீர்னு கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு அதிசயம் நடந்த மாதிரி அவளுடைய பையன் கண்ணை விழிச்சு அம்மா அப்படின்னு கூப்பிட்றான். டாக்டர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாயிடுது. அம்மா அப்படின்னு சொன்ன உடனே இது பெரிய மிராக்கள் தான் அப்படின்னு டாக்டர்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த பையன் கண்ணை திறந்து, அம்மா நான் ஒரு வெள்ளை நாகத்தை பற்றின கனவு கண்டேன் அம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே இப்போ நிகழ்காலத்துக்கு காட்டுறாங்க. பார்த்தியா, அன்னைக்கு உன்னை காப்பாற்றினது கூட அந்த நாக கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் உண்மை கிடையாது, நீங்கள் ஏமா தேவையில்லாத கதையிலெல்லாம் உங்கள் பேத்திக்கு சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவங்களுடைய மகனும் கேட்பான். அப்போ அந்த பாட்டி சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் கட்டுக்கதை இல்லைப்பா, உண்மையான விஷயங்கள். நீ எதை நம்புறியோ அது உன்னை கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நம்பனா நம்பு, இல்லை நம்பாட்டி போ, இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே சாப்பிட்றதுக்கு நேரமாச்சு, என்னோட பேத்தி எங்கே போனா காணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பேத்தி வெளியே பனிப்புழில் நின்றுக்கிட்டு அந்த நாகத்தோட கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னையும் என்னுடைய பாட்டி மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த நாக வருஷத்தோட ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி, எனக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி அந்த நாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பா. அப்படியே வீட்டோட மேல் கூரையில் காட்டும் போது அந்த நாகக்கடவுள் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருப்பார். அவர் சொல்லுவார், இவ அப்படியே அவளோட பாட்டி மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே விளக்குகளை மேலே பறக்க விடுவார். அதை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். பாட்டி பாட்டி இங்கே வந்து பாருங்கள், சீக்கிரம் இந்த அதிசயத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவான். அவங்களுடைய பாட்டியும் ஜன்னல் வழியாக இந்த அதிசயத்தை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே அந்த நாகமும் சின்ன வயசில் அந்த பொண்ணு தன்னை காப்பாற்றினதையும், பெரியவளாக வளர்ந்த பிறகு அவள் எங்கே போனாலும் அந்த நாகம் அவளுக்கு ஒரு பாதுகாவலைன்னா அவளுக்கு பின்னாடியே போயிட்டுருக்கோம். இதை எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக அப்படியே காட்டுவாங்க. அவங்களுடைய குழந்தைய காப்பாற்றணுன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போதும் அந்த நாகம் எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு பாதுகாவலைன்னா அவங்களுடைய பின்னாடியே தொடர்ந்துட்டுருக்கோம். அதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக காமிச்சு இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. ஹோப் யூ காய்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.